ஸ்ரீ குருப்யோ நமஹ. வால்மீகி அருளிய ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தில் வரும் ரத்னமாலா ஸ்லோகங்களில் சந்திரனை திருப்தி செய்யும் ஸ்லோகம். யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர் மதிர் திருதாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. ரத்னங்களில் முத்துக்கு ஒப்பானது. சந்திர கிரகத்தின் பரிகார ஸ்லோகத்தை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஜபித்து வருபவர்களுக்கு சந்திரதோஷம் விலகி நலன் பெருகும். Sundarakandam, a section of Ramayana blessed by sage Valmiki, has gifted us Ratnamala as parihara shlokas to please Navagrahas. This shloka symbolizes pearl and is considered a remedy for affliction related to planet moon by appeasing Chandradeva. Chanting the shloka with faith and bhakti will bless us with positive energy of planet moon. Yasya tvetani chatvari வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர் மதிர் திருதாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. சிம்ஹிகா என்ற அரக்கியை வீழ்த்தி வெற்றி கண்டு வானில் பறந்து கொண்டிருந்த அனுமனின் சாகசத்தை கண்டு மகிழ்ந்து வானரர்களின் தலைவன் என்று அனுமனை வாழ்த்திய தேவர்கள், அனுமனே, உன்னிடம் போற்றத்தக்கதாக விளங்கக்கூடிய புத்தி கூர்மை, துணிவு, செயலின் விளைவுகளை ஆராயும் முன்னோக்கு, செயலை திறமையாக செய்து முடித்தல் முதலிய 4 குணங்களை எவன் ஒருவன் பெற்றிருக்கிறானோ அவன் செய்யும் காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு சிறப்பாக விளங்குவான். அப்படிப்பட்டவன் வீழ்வதில்லை என்று தேவர்கள் புகழ்ந்து கூறுவதாக ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. யஸ்ய த்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஸ்மிருதிர் மதிர் திருதாக்ஷ்யம் சகர்மசு நசீததி. Devas were impressed and spellbound after witnessing Hanuman's victory over ferocious evil Simhika. Devas hail Sri Hanuman as best amongst Vanaras. Hanuman had mastered 4 virtuous qualities of sharp intellect, insight, courage and skill to perform any task to perfection. Devas praise that any person who is blessed with these 4 exceptional qualities will not fail or fall behind. Instead, he would overcome any obstacles on way. Please check the description for other Ratnamala shlokas appeasing Navagrahas. மற்ற நவகிரக பரிகார ஸ்லோகங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கு. இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம்.